தற்போது ஒரு அண்மை செய்தி. வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்து அவரை ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதற்கு தேசிய மகளிர் ஆணையம் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களின் பாதுகாப்பு கவலை அளிப்பதாகவும் தேசிய மகளிர் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். ராம்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிகாமணி, தமிழகம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே கடந்த 36 நாட்களில் 95 பாலியல் குற்றங்கள் நடந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில வேலூர் மார்க்கத்தில் சென்ற ஓடும் ரயில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழகமே அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் அறிக்கை ஒன்றை அளித்திருக்கிறது. இந்த அறிக்கையில் அதாவது இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் நடைபெற்று வருவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரித்து 3 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மகளிர் ஆணையம் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணையை நடத்தி அந்த அறிக்கையை உடனடியாக 3 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சிகாமணி, கடந்த 4 ஆண்டுகளாகவே தமிழகம் முழுவதும் மூலை முடுக்கெல்லாம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அரங்கேறி வரும் நிலையில் கர்ப்பிணியை கூட விட்டு வைக்காமல் சமூக விரோதிகள் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் தேசிய மகளிர் ஆணையம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. 3 நாட்களில் அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறது. சிகாமணி, தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறி வரும் நிலையில் இதற்கு தேசிய மகளிர் ஆணையம் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராம்குமார்.